வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் சரவணகுமார். தலைப்புச் செய்திகள். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற விண்வெளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். போர் கப்பல்கள், கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் அது தொடர்பான பிற துறைகளை உருவாக்குவதில் தற்சார்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். அனைத்து பிரிக்ஸ் நாடுகளும் விளையாட்டுத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்ற மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது. மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் செல்கிறார். இனி விரிவான செய்திகள். தேசிய விண்வெளி தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் விஞ்ஞானிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மேலும் இது குறித்த கூடுதல் தகவல்கள். 2023 ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று சந்திரயான் 3 நிலவில் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய தினமான இன்று நாட்டின் விஞ்ஞானிகள், பொறியாளர்களுக்கு குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுமை படைப்பாளர்களின் அர்ப்பணிப்பு தேசத்தை மேலும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்வதாகவும், விண்வெளி ஆய்வில் இந்தியாவின் குறிப்பிடத்தக்க சாதனைகள் நாட்டின் அறிவியல் மேன்மை, புதுமைக்கான ஆர்வம் ஆகியவற்றிற்கு சான்றாக திகழ்வதாகவும் அவர் கூறினார். ககன்யான் போன்ற நாட்டின் லட்சிய திட்டங்கள் பற்றியும் திரு ராதாகிருஷ்ணன் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற உறுதி பூண்டுள்ளதாகவும், இந்த இலக்கை அடைவதில் விண்வெளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். இதற்கிடையில் சமூக வலைதளத்தில் ஒரு காணொலியை பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், விண்வெளித்துறையை இந்தியா தொடர்ந்து விரிவுபடுத்தி வருவதாக கூறியுள்ளார். ஜென்சி தலைமுறை பொறியாளர்கள், வடிவமைப்பாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் புதிய தொழில்நுட்பங்களை உருவாக்கி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவின் தனியார் விண்வெளித்துறை உலகம் முழுவதும் தமக்கென ஒரு தனித்துவமான அடையாளத்தை உருவாக்கி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ள திரு மோடி, இந்தியாவின் விண்வெளித்துறை உலக முதலீட்டாளர்களை ஈர்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் 2023 ஆகஸ்ட் 23ஆம் தேதியன்று சந்திரயான் 3 நிலவில் தென்துருவ பகுதியில் வெற்றிகரமாக தரையிறங்கிய தருணத்தை நினைவு கூர்ந்துள்ளார். பிரதமர் மோடியின் முற்போக்கான தொலைநோக்கு பார்வையால் கிடைத்த இந்த வெற்றி அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உத்வேகம் அளிப்பதோடு இந்தியாவின் புதுமை படைப்பு மனப்பான்மை மற்றும் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கையும் பிரதிபலிப்பதாக டாக்டர் ஜிதேந்திர சிங் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் விண்வெளி பயணம் நாட்டின் பெருமைக்கு எடுத்துக்காட்டாக உள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேலும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் மற்றும் பொறியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் விண்வெளித்துறையில் ஏற்பட்டுள்ள சீர்திருத்தங்கள் மூலம் புத்தொழில் நிறுவனங்களுக்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். இன்று அகமதாபாத்தில் நடைபெற்ற 3வது தேசிய விண்வெளி தின கொண்டாட்டத்தில் உரையாற்றிய அவர், விண்ணில் செலுத்தப்பட்ட செயற்கைக்கோளிடம் இருந்து பெறப்படும் தகவல்கள் மூலம் விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாகவும், இந்தியாவை $45 பில்லியன் விண்வெளி பொருளாதாரத்தை நோக்கி வழிநடத்த விண்வெளி தொழில்நுட்பம் ஒரு முக்கிய தூணாக விளங்குவதாகவும் தெரிவித்தார். மேலும் டாக்டர் விக்ரம் சாராபாயின் அழியாத பாரம்பரியத்தையும் அமைச்சர் எடுத்துரைத்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்ரோ தலைவர் டாக்டர் வி நாராயணன் மற்றும் விண்வெளி பயன்பாட்டு மையத்தின் இயக்குநர் திரு வி என் ராவ் உள்ளிட்ட விஞ்ஞானிகள், ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் தொழில்துறை தலைவர்களும் கலந்து கொண்டனர். போர் கப்பல்கள், கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் அது தொடர்பான பிற துறைகளை உருவாக்குவதில் தற்சார்பு அவசியம் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். கொல்கத்தாவில் கார்டன் ரிச் ஷிப் பில்டர்ஸ் அண்ட் இன்ஜினியர்ஸ் மற்றும் என்த்ரா இந்தியா லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் 5 திட்டங்களுக்கான பூமி பூஜை விழாவில் உரையாற்றிய திரு ராஜ்நாத் சிங், இந்தியாவை எதிர்கால கப்பல் கட்டும் மையமாக மாற்றும் நோக்கில் தற்சார்பு என்பது காலத்தின் தேவை என்று கூறினார். இந்தியாவில் இருந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பாதுகாப்பு பொருட்களின் தர உறுதி மற்றும் குறித்த நேரத்தில் விநியோகம் செய்வது உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். நாட்டின் ஆயுத படைகள் தற்போது உள்நாட்டு தயாரிப்புகளை சார்ந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் பொதுத்துறை நிறுவனமான GRSC கொல்கத்தாவின் ஷியாமா பிரசாத் முகர்ஜி துறைமுகத்துடன் ஹூக்ளி ஆற்றங்கரையில் 2 சிறிய கப்பல் கட்டும் தளங்கள் மற்றும் ராய்சர்ச்சில் 32 ஏக்கர் ஆற்றங்கரை சொத்துக்கான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது. இதன் மூலம் போர் கப்பல் கட்டுமானம், சீரமைப்பு, சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வர்த்தக கப்பல்களின் கட்டுமானம் மற்றும் பழுது பார்த்தல் உள்ளிட்டவற்றில் கவனம் செலுத்தப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
நேயர்கள் ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @AIR_News_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. பிரிக்ஸ் நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் மாநாடு ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெற்றது. மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்வியா தலைமையில் நடைபெற்ற இம்மாநாட்டில் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா காட்சே மற்றும் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் விளையாட்டுத்துறை அமைச்சர்கள், தூதுக்குழு தலைவர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இம்மாநாட்டில் விளையாட்டின் மூலம் பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும், அனைத்து நாடுகளும் விளையாட்டுத்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. மேலும் பாரம்பரிய மற்றும் உள்நாட்டு விளையாட்டுகள், புதுமை தொழில்நுட்பம் மற்றும் விளையாட்டு உபகரண உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளிடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் கலந்து ஆலோசிக்கப்பட்டது. முன்னதாக பிரிக்ஸ் நட்பு மிதிவண்டி பயணத்தை தொடக்கி வைத்து பேசிய டாக்டர் மன்சுக் மாண்வியா, ஆரோக்கியமான இந்தியா இயக்கத்தில் மிதிவண்டி பயிற்சி முக்கியத்துவம் வாய்ந்தது என்று கூறினார். இன்றைய நிகழ்வில் பிரிக்ஸ் நாடுகளின் பிரதிநிதிகள், மத்திய மாநில அரசு பணியாளர்கள், காவல்துறை ஊழியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஞாயிறுதோறும் மிதிவண்டி பயணம் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க நாடு முழுவதும் 1800 நகரங்களில் 50 லட்சம் இளைஞர்கள் மிதிவண்டி பயிற்சியை மேற்கொள்வதாக அவர் தெரிவித்தார். மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் செல்கிறார். டோக்கியோ, நகோயா, ஒசாகா செல்லும் அவருடன் உற்பத்தி, செமிகண்டக்டர், தூய்மையான எரிசக்தி மற்றும் எஃகு முதல் வாகனத்துறை, நிதி தேவைகள், சுகாதாரம் மற்றும் புத்தொழில் நிறுவனங்கள் வரையிலான பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வணிக பிரதிநிதிகள் குழு ஒன்றும் செல்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்கள். இந்தியாவும் ஜப்பானும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் வகையில் இந்த பயணம் அமைவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. திரு பியூஷ் கோயல் ஜப்பானிய நிறுவனங்களின் உயர்மட்ட தலைவர்களை சந்தித்து பேசுகிறார். திரு கோயல் ஜப்பானிய தொழில்துறை அமைச்சர் திரு அகாசோவோ ரியோசோவுடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். மேலும் அந்நாட்டு நாடாளுமன்ற மூத்த உறுப்பினர்களை சந்திக்கும் அவர் அங்குள்ள இந்திய சமூகத்தினருடனும் கலந்துரையாடுகிறார். திரு பியூஷ் கோயல் நகோயாவில் வர்த்தக மற்றும் தொழில்துறை கூட்டமைப்புடன் இணைந்து நடைபெறும் சாலை கண்காட்சி ஒன்றிலும் பங்கேற்கிறார். ஐச்சி மாகாண தலைவர்கள் மற்றும் வாகன எஃகு துறைகளில் உள்ள முக்கிய உற்பத்தி முதலீட்டாளர்களுடனும் கலந்துரையாடுகிறார். மேலும் முன்னணி ஜப்பான் நிறுவனங்களுடன் தூய்மையான எரிசக்தி, உற்பத்தி, மின்னணுவியல் உள்ளிட்ட துறைகள் குறித்து விவாதிக்கிறார். இந்த பயணம் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளுக்கு புதிய உத்வேகத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2047ஆம் ஆண்டில் தற்சார்பு இந்தியா என்ற இலக்கை அடையும் வகையில் உயர் தொழில்நுட்ப உற்பத்தி மற்றும் அடுத்த தலைமுறை தொழில்களுக்கு இந்த பயணம் வழிவகுக்கும் என்றும் அமைச்சகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் 2 நாள் அரசுமுறை பயணமாக இன்று ரஷ்யா செல்கிறார். அங்கு அவர் நடைபெறும் இந்திய ரஷ்ய அரசுகளுக்கு இடையிலான ஆணையத்தின் 27வது அமர்வுக்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு செர்ஜி லாவ்ராவுடன் இணைந்து தலைமையேற்கிறார். இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம், அறிவியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார ஒத்துழைப்புகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய பிரச்சனைகள் குறித்து இரு தலைவர்களும் விவாதிக்க உள்ளனர். இந்திய விமானப்படை ஆஸ்திரேலியாவில் நடைபெற்ற பிட் பிளாக் 2026 பயிற்சி மற்றும் மலேசியாவில் நடைபெற்ற உதாரா சக்தி 2026 பயிற்சி ஆகிய 2 சர்வதேச விமான பயிற்சிகளை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளது. இந்த இரு நாடுகளுக்கான பணியமர்த்தல், செயல்பாடு, மேம்பாடு, ஒருங்கிணைப்பு மற்றும் இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்டவைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதை மையமாக கொண்டு இப்பயிற்சி மேற்கொள்ளப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த பயிற்சியில் இந்திய விமானப்படையின் ரஃபேல் உள்ளிட்ட போர் விமானங்கள் பங்கேற்றன. வரும் 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரியில் இருந்து மாஹேவிற்கு நாளை மற்றும் நாளை மறுநாள் மாலை 6 மணிக்கும், வரும் 26, 27 ஆகிய தேதிகளில் மாஹேவில் இருந்து புதுச்சேரிக்கு மாலை 5 மணிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் செய்திக்குறிப்பு ஒன்றில் தெரிவித்துள்ளது. இதற்கான கட்டணம் முன்பதிவு உட்பட 770 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்நிலை வளிமண்டலத்தில் காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுவதால் இன்று மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, புதுச்சேரி மற்றும் கடலூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாற விண்வெளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். போர்க்கப்பல்கள், கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் அது தொடர்பான பிற துறைகளை உருவாக்குவதில் தற்சார்பு அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். அனைத்து பிரிக்ஸ் நாடுகளுக்கும் விளையாட்டுத் துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து விசாகப்பட்டினத்தில் நடைபெற்ற மாநாட்டில் விவாதிக்கப்பட்டது.
மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் 4 நாள் அரசுமுறை பயணமாக நாளை ஜப்பான் செல்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.